என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி இப்படியே சொல்லுகிறார். யோவானின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் போய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானே ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் மேல தாகமாய் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் நான் ஜீவ தண்ணீராய் அவளுக்குள் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 4:14 சொல்லுகிறது, நான் கொடுக்கிற இந்த தண்ணீர் நித்திய காலமாய் உங்களுக்குள் ஊறிக்கொண்டே இருக்கும். அதுதான் நிச்சயமாக உங்கள் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே! இந்த ஜீவ தண்ணீர் மேல நம்ம தாகமா இருக்க வேண்டும். ஏசாயா 44:3 வாசித்து பாருங்கள். தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். தாகத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனே நீரே ஜீவ தண்ணீர், நீரே ஜீவ தண்ணீரா இயேசு எனக்கு தந்திருக்கிறீரப்பா, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும், அதுதான் என்னுடைய தாகத்தை தீர்க்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீராய் உங்களுக்குள் அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அது உங்களுக்குள் திருப்தி உண்டாகிறது. என்ன ஆசீர்வாதம் பாருங்க! அது உங்க சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அந்த நன்மையை உங்க மேல வைக்கிறார். யோவேல் 2:28 சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஆவியை ஜீவ தண்ணீராய் உங்க மேல ஊற்றுகிறாராம். அந்த ஆவியை உங்க மேல வைக்கும் பொழுது உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் சந்தானத்தின் மேலும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஐயோ, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே, நான் கிடைச்ச அந்த சந்தோஷம் இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லையேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இந்த ஜீவ தண்ணீர் மேல தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், உன் சந்ததியின் மேல ஊற்றுவேன், கடைசி நாட்கள் என்னுடைய ஊழியர்கள் மேல நான் அந்த வல்லமையை கொடுப்பேன், அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். திருச்சபையில் அந்த வயோதிபர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், எல்லாருக்கும் நான் நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவ தண்ணீர் மேல தாகத்தோடு கேட்போமா? நிச்சயமாக இந்த நன்மையை உங்களுக்கு கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஜீவ தண்ணீராகிய இயேசுவை உடைய பிள்ளைகள் இறுக பற்றி கொள்ளட்டும். அந்த ஜீவ தண்ணீரினால் நிறைந்து அவர்கள் தாகம் நீங்கட்டும் சுவாமி, அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படட்டும் சுவாமி. தாகத்தோடு யார் யாரெல்லாம் இடத்துல ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த ஜீவ தண்ணீரை வைப்பீராக, ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக. அவர்கள் மேலும் அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் ஆண்டவரே வயோதிபர்கள் மேலும் ஆண்டவரே திருச்சபையின் மூப்பர்கள் மேலும் அந்த ஜீவ தண்ணீர் இறங்குவதாக. இதன் நிமித்தமாய் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், இதன் நிமித்தமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இதன் நிமித்தமாய் தனிப்பட்ட எந்த மனுஷனும் அந்த ஜீவ தண்ணீரினால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அப்பா, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் திருச்சபையாய் ஆண்டவரே குடும்பமாய் தனிப்பட்ட நபராய் எல்லாரும் தாகத்தோடு கூட இந்த ஜீவ தண்ணீரை இந்த கடைசி நாட்களில் பெற்றுக்கொள்ளட்டப்பா. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.